படிச்சுட்டே இருக்கணும். நேற்று வரைக்கும் நீங்கள் படிக்கலைன்னா இன்றைக்கி முட்டாள மாறிடும். இஃப் யூ நாட் ரெட் எனிதிங் எஸ்டர்டே யூ ஆர் அன்எஜுகேட்டட் டுடே. ஏதோ ஒன்று படிக்கணும், நீங்கள் படிக்கணும். அப்போ தான் மூளை விருத்தியாகும். எந்த டைமுக்கு தூங்க ஆரம்பிச்சிருக்கணும்? ஏன்னா நிறைய பேர் அதில் டிலே பண்ணுறாங்க, மொபைலில் பார்த்துட்டே இருக்காங்க. நைட்டில் டிவி பார்க்கப்படாது. 9 மணிக்கு மேலே டிவி பார்க்காதீங்க, கண்ணெல்லாம் இருண்டு போகும். 10 மணிக்கு ஒரு நல்ல புஸ்தகத்தை வச்சுக்கோங்க, படிங்க. திருக்குறள் படிங்க, பகவத்கீதை படிங்க, குரான் படிங்க, பைபிள் படிங்க. 10 நிமிஷம் நல்ல எண்ணங்களோடு தூங்குனீங்கன்னா அந்த எண்ணங்கள் மனசில் அப்படியே இருக்கும். நீங்கள் சினிமாவில், டிவியில், சீரியலில் பார்க்குற கெட்ட எண்ணங்களோடு தூங்கினீங்கன்னா மனசு சஞ்சலம், தூக்கம் வராது. 10 மணிக்கு நான் படுத்தேன்னா 10:02 தூக்கம் வந்துடும். காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சிடும். 6 மணி நேரம் தூக்கம். நல்லா பசி எடுக்கும், நல்ல தூக்கம் வரும். நல்லா உடல் பயிற்சி பண்ணால் உடல் உறவு நல்லா வச்சுக்கலாம். நல்ல சுறுசுறுப்பு இருக்கும், மனசில் கவலை வராது. சாப்பிடுறதெல்லாம் சீக்கிரம் ஜீரணமாகும், மோஷன் ஃப்ரீயாக போயிடும். டாக்டர்கிட்டே போக வேண்டிய அவசியம் இல்லை. நீ தினம் 1 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணேன்னா டாக்டர் அவசியம் இல்லை, ஆஸ்பத்திரி அவசியம் இல்லை, பண செலவு அவசியம் இல்லை.